வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. வணக்கம், நான் சங்கீதா. நான் பாலாஜி. சார், நான் இப்போ வாழைப்பழம் வாங்க ஒரு வாழைப்பழ கடைக்காரர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு டசன் வாழைப்பழம் வேணும்னு கேட்டால் சாதாரணமாக அவர் ஒரு 12 வாழைப்பழம் தருவார். அதே வாழைப்பழக்காரர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு மோல் வாழைப்பழம் வேணும்னா அவர் வந்து இந்த 6.0221407 into 10⁻23 வாழைப்பழம் அவ்வளோ தருவாரா? தருவாரா பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த நம்பர் முதல்ல இது வந்து அவகாட்ரோ நம்பர். ஓகே, அண்ட் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது ஒரு மோல் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் கேட்டது வந்து வாழைப்பழங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து 1 மோல் ஆஃப் வாழைப்பழம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த நம்பர் எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வாழைப்பழம் 10 சென்டிமீட்டர்னு எடுத்துனோம்னா இவ்வளோ பெருசு, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று போட்டுட்டு அவகாட்ரோ நம்பர் வச்சேன்னு வச்சுக்கோங்க. எங்கே போகிறதுன்னு நினைக்கிறேங்க? இப்போ நியரஸ்ட்டு சன்னுக்கு வந்து நியரஸ்ட் ஸ்டார் வந்து ப்ராக்சிமா சென்டோரை, அது வந்து ஆல்ஃபா சென்டோரை சிஸ்டமில் இருக்குது. அது வந்து 4.27 ஏதோ லைட் இயர்ஸ் நம்ம சூரியன்கிட்டேருந்து இருக்குது. ஒரு லைட் இயர்னால் பாருங்கள், ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் போகக்கூடியதோ அந்த டிஸ்டன்ஸ். ஸோ லைட் இயர் வந்து இட்ஸ் நாட் அ யூனிட் ஆஃப் டைம், இட்ஸ் அ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இது 5 லைட் இயரோட கம்மி. இது வந்து ஸோ இத்தனை வாழைப்பழங்கள் நீங்கள் வந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வச்சிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் லைட் இயர்ஸ். 5 மில்லியன் லைட் இயர்ஸ். ஸோ இந்த வாழைப்பழம் வச்சுட்டே போனால் நம்ம கேலக்ஸியை தாண்டி வெளியில் விடுவோம். இல்லை, நம்ம இப்போ வந்து இங்கேருந்து ஆல்ஃபா சென்டோரை டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மில்லியன் டைம்ஸ் டிஸ்டன்ஸ். இஸ் தட் பியாண்ட் த கேலக்ஸி? அது தெரியாது. ஓகே ஓகே, ஸோ எனக்கு தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டே இருக்க பரவாயில்ல. அவ்வளோ வாழைப்பழம். ஆனால் ஒருவேளை இந்த உலகத்தில் இன்னும் யாரும் கண்டிப்பாக உங்கள் பக்கத்து தெருவில் இருக்க பழக்கடையில் வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போது இந்த மோல் கான்செப்ட் வந்து ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூலில் இருக்கச்சு கற்றுண்டது. எப்படின்னா, எங்கள் டீச்சர் வந்து சொன்னது, 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை மொத்தம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்ராக்சிமேட்லி 6.22ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 6.22 × 10⁻23. அதே நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து 1 போல் ஆஃப் பனானாஸ். அதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதே நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் வந்து 1 மோல் ஆஃப் பெஞ்சஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோல் கான்செப்ட் எங்கே அப்ளை பண்ணலான்னா, எண்ணக்கூடிய பொருளுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். எண்ணக்கூடிய பொருள்னால் ஆங்கிலத்தில் வந்து கவுண்டபிள். கவுண்டபிள் வந்து இன்ஃபினிட்டியாகவும் இருக்கலாம். 1 2 3 4 5 6 கவுண்டபிள் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸ்டார்ஸுக்கு கூட ஒரு மோல் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம், மோல் ஆஃப் ஸ்டார்ஸ் சொல்லலாம். அதெல்லாம் கவுண்டபிள். அன்கவுண்டபிள், நான் கவுண்டபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1 மீட்டர் லைன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டோம்னா அது வந்து கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கண்டினியூஸ் லைன். ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துனேங்க வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுலையும் இன்னொரு பாயிண்ட் நம்ம நுழைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு இடையில வந்து ஒரு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு 2 பாயிண்ட் எடுத்தாக்குள்ள அதுக்குள்ளே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து கண்டினியூஸ். வேறஸ் இதுக்கு வந்து கவுண்டபிளுக்கு வந்து டிஸ்க்ரீட்னு சொல்லுவோம். ஸோ மோல்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம வந்து கவுண்டபிள் இல்லை டிஸ்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மோல் அந்த காலத்து டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். நான் ஸ்கூலில் இருக்கச்சு, மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஹேஸ் த சேம் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆஸ் தேர் ஆர் ஆட்டம்ஸ் இன் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். அதுதான் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இந்த நம்பர் எவ்வளவோ தெரியாது. ஓகே, இதெல்லாம் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து 2019 தான் வராங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நம்பர் ஆஃப் எனி திங் இஸ் மோல் ஆஃப் தட் திங். அதே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் வந்து இப்போ வந்து கேஸில் வந்து ஆட்டம்ஸாக இருக்காது, மாலிக்யூல்ஸ் 2 ஹைட்ரஜன்ஸாக வரும். H2. 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் எடுத்துட்டேன்னா அதனுடைய மாஸ் வந்து 2 கிராமாக இருக்கும், 2 கிராமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியில் போயிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட வந்து, மேடம் நீங்கள் எனக்கு வந்து ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்க வந்து எனக்கு வந்து 2 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து மாலிகுலர் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போது கார்பன் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது. கார்பனில் வந்து 6 புரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸ் அதனுடைய நியூக்ளியஸில் இருக்குது.
ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாஸ் தான். நியூட்ரான் வந்து புரோட்டானை விட கொஞ்சம் அதிகம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நம்ம அதை வந்து இந்த அட்டாமிக் மாஸஸ் மீனிங்ஃபுல்லி பெருசு கிடையாது, அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதனால் வந்து அது ரெண்டாவது எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் கார்பனுக்கு. 6 ப்ரோட்டான்ஸ் இருந்தால் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனால் ஒரு எலக்ட்ரானை விட 2000 மடங்கு அதிகம் ஒரு புரோட்டானுடைய மாஸ். அதனால் வந்து எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்பன் எடுத்துட்டேன்னா அதனோட நியூக்ளியஸ் வந்து அதில் வந்து 12 மொத்தம் நியூட்ரான்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ். மறுபடியும் நியூட்ரான்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டான்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக நியூக்ளியான்ஸ்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியான்னா அது வந்து ப்ரோட்டானாகவும் இருக்கலாம், இல்லை நியூட்ரானாகவும் இருக்கலாம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் நேம் வந்து நியூக்ளியான். நீங்கள் இப்போ நியூக்ளியான்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து என்ன இப்போது யோசனை தோணுச்சுன்னா, இந்த காலத்தில் ட்ரெண்டிங் நேம்ஸ் ஃபார் கப்புள்ஸ் வச்சுப்பாங்க. இப்போ விராட் கோலி அண்ட் அனுஷ்கா சேர்த்தா விருஷ்கா அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே சயின்டிஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானை சேர்த்து நியூக்ளியான் அப்படின்னு வச்சுருக்காங்க போல இருக்கு. திஸ் ஐடியாஸ் ஹவ் பின் ட்ரெண்டிங் ஃபார் அ லாங் டைம். ஓகே, ஸோ விருஷ்காவை ஒதுக்கி வச்சுட்டு இப்போதைக்கு கம்மிங் பேக் டு கார்பனில் வந்து 6 நியூட்ரான்ஸ் 6 ப்ரோட்டான்ஸ். அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை விட 12 மடங்கு அதிகம். ஸோ இப்போது ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜனில் 6.22 × 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்பன் நம்ம எடுத்துனோம்னா அதுவும் வந்து 1 மோல் ஆஃப் கார்பன். அதனுடைய மாஸ் எவ்வளோவா இருக்கும்? 12 கிராமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு நியூக்ளியஸும் வந்து இது 12 மடங்கு அதிகம். ஸோ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ ஒரு மோல் வந்து 12 கிராம். ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஒரு மோல் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து 1 கிராம். ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் வந்து 2 கிராம்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆனால் ஆக்சிஜன் வந்து O2வாக இருக்குது. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16. 8 புரோட்டான் 8 நியூக்ளியஸ், 8 புரோட்டான் 8 நியூட்ரான்ஸ். ஸோ 16 நியூக்ளியான்ஸ். ஸோ அதனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துட்டேன்னா அதனுடைய மாஸ் வந்து 16 கிராம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் எடுத்தேன்னா அது வந்து 32 கிராமாக இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1967லேருந்து 71 வரைக்கும் அரவுண்ட் தட் டைம் people notice that carbon is a better standard. ஹைட்ரஜனை வச்சுன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக கார்பன் வச்சுன்னு டிஃபைன் பண்ணுறது பெட்டர். ஒன்று, ஹைட்ரஜன் டசன்ட் ரியாக்ட் வித் மெனி எலிமெண்ட்ஸ். ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் அ லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் வந்து பல சயின்டிஸ்ட் வந்து ஆக்சிஜனை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டுருவோம் இப்போது. ஸோ கார்பன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கார்பனுடைய ஆட்டமுடைய மாஸ் வந்து ரொம்ப ஆக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ண முடியும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில், தட் இஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில். அதனால் வந்து கார்பனை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 மோல் ஆஃப் கார்பன் வந்து 12 கிராம்ஸ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் மோல் இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து 1971 அரௌண்ட் 67லேருந்து ஆரம்பித்து அரௌண்ட் 71க்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. த டெஃபினிஷன் இஸ் 12 கிராம்ஸ் பியோர் C12 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அந்த ஆட்டம்ஸ் சேம் நம்பர் ஆஃப் bananas is 1 mole ஆர் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இஸ் 1 mole. அந்த மாதிரி மோல் வந்து கார்பனை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் த நம்பர் would have more or less 6.22 அந்த மாதிரி தான். வெரி சிமிலர் தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டு கெட் மோல் எக்ஸாக்ட்லி இப்போ வந்து எனக்கு வந்து 1 மோல் ஆஃப் பனானாஸே வேணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை பனானாஸ் எடுப்பேன்? ஸோ நான் வந்து முதல்ல வந்து 12, இது நம்பர் தெரியாது இன்னும். டெஃபினிஷன் அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் we have to go to 12 grams of carbon. அதில் எத்தனை இருக்குன்னு மெஷர் பண்ணணும். ஓகே, அந்த மெஷரிங் டெக்னாலஜி வந்து எவ்ரி இயர் இட்ஸ் இம்ப்ரூவிங். ஸோ அந்த நம்பர் வந்து எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். டெசிமல் பிளேசஸ். அதாவது 1971 ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மோல் ஆஃப் பனானாஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா அவருக்கு கிடைக்கிற பனானாஸ் வந்து இப்போ 2026 நான் கேட்டேன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் வந்து அந்த எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் 12 கிராம்ஸில் இருக்கோ அதை மெஷர் பண்ணக்கூடிய அபிலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்படின்னு நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வரையிலும் சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஆனால் 2019 2019 எல்லாமே மாறிடுச்சு.
2019 ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் எண்ணலாம் வேண்டாம், ஒரு மோல்னா இதான் இந்த நம்பர், அவ்வளோதான். இதை விட அதிகமாக இன்னும் நல்லா ஒண்ணும் measure கிடையாது. பண்ணாலும் கிடையவே நாட் ஆட் எனி மோர் நத்திங். 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டசன் எவ்வளோவா இருக்கும்? 12 தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நம்பர் தான் இருக்கும். ஸோ இனிமேட்டு வந்து ஒரு மோல்னா திஸ் நம்பர், திஸ் இஸ் அவகாட்ரோ நம்பர்னு டெஃபினிஷன் வந்துடுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா இது யூஸ் பண்ணுறது? தாராளமாக. சப்போஸ் இப்போ ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து ஒரு நல்ல ஃபியூல், க்ளீன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனை வந்து ஆக்சிஜனில் பர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து வாட்டர் தான் கிடைக்கிறது, ஸ்டீம், வாட்டர் கேஸ் ஸ்டீம். ஸோ அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா H2 ஹைட்ரஜன் ப்ளஸ் O2 gives water H2O. Yeah, should be right? ஓகே, எழுதிக்கலாமே. ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனில் பர்ன் பண்ணுறோம். அந்த ரியாக்ஷன் வந்து இப்போ வந்து அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், நிறைய ஹீட் கொடுக்குறது. ஸோ அந்த ரியாக்ஷன் பார்ப்போம். ஹைட்ரஜன் வந்து H2 கேஸ் ப்ளஸ் ஆக்சிஜன், அது வந்து கொடுக்கறது வாட்டர் H2O. இதெல்லாம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. இது வந்து கம்பஸ்டன் ரியாக்ஷன். ஓகே, கம்பஸ்டன் பார்த்தீங்கன்னா எரியுறது, அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இப்போ நம்ம சார் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட பர்ன் பண்ணும்போது நிறைய ஹீட்டு கிடைக்கும்னு சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்தது, ராக்கெட் எல்லாம் மேலே போகும்போது நம்ம பார்த்தோம்னா அந்த ராக்கெட் மேலே போகும்போது புஷ்ஷுன்னு நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும் அந்த பார்ட் ஆஃப் த கேஸஸ். ஸோ அது வந்து பேசிக்கலி லிக்விட் ஹைட்ரஜனை தான் அவங்க வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கம்பஷன் ஆகும்பொழுது தான் அந்த அஃப்கோர்ஸ் வாட்டர் கிடைக்கும், பட் அது கூட வாட்டர் வந்து ஸ்டீமாக வரும், வெரி ஹை டெம்பரேச்சர், அது வந்து ஸ்டீமாக வரும், ப்ளஸ் ஹீட்டும் வரும், ப்ளஸ் லாட் ஆஃப் ஹீட். இப்போ இந்த ரியாக்ஷனை பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 O2 O. இது வந்து டபுள் பாண்டாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இங்கே வந்து டபுள் பாண்டாக இருக்கும், அதை பற்றிலாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா H2, வாட்டர் 2 ஹைட்ரஜன், வாட்டர் வந்து OH. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து 2ஆல் பெருக்கிக்கணும். ஓகே, இதுக்கு வந்து பேலன்சிங்னு சொல்லுவோம். இங்கே 2ஆல் பெருக்கிட்டா இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் ஆகிடுது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, இதையும் வந்து 2ஆல் பெருக்கலாம். ஸோ இது வந்து பேலன்ஸ் ரியாக்ஷன். ஒரு பேலன்சிங்னா இடது பக்கத்தில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ ஆஃப் ஈச் டைப், அதே நம்பர் ஆன் த சேம் டைப் அந்த சைடில் இருக்கணும். ஏன்னா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து மாறாது, அழியவும் அழியாது, கிரியேஷனும் இருக்காது. they don't get destroyed or created. So same number of elements should be there on either side of each element. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் வேறு கதை, எலிமெண்ட்ஸ் மாறக்கூடியது, ஆனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் கண்டிப்பாக வந்து மாறாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2 molecules of hydrogen, இங்கே பாருங்கள், வந்து they react with 1 molecule of oxygen to produce 2 molecules of water. ஸோ இதில் வந்து இந்த 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பாண்ட்ஸை வந்து உடைக்கிறோம். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட்ஸை உடைக்கிறதுக்கு வந்து எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணணும். ஓ, அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து இந்த பாண்ட்ஸை உடைக்கிறோம், அதுக்கும் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணணும். அப்போ இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் வந்து இங்கே மொத்தம் வந்து 4 இப்போ இங்கே இது இருக்கு இல்லையா, 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜனோட சேர்ந்துக்கும், இன்னொரு ஆக்சிஜன் வந்து இன்னும் 2 ஹைட்ரஜனோட சேர்ந்துக்கும். இந்த பாண்ட் ஃபார்மேஷனில் எனர்ஜி வெளியே வருது. ஸோ எனர்ஜி பாண்ட் உடைக்கிறதுக்கு உள்ளே போகணும், எனர்ஜி பாண்ட் ஃபார்மேஷன் ஆனப்போ எனர்ஜி வெளியே வருது. இப்போ பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து நம்ம சப்ளை பண்ண எனர்ஜியோட அதிகம் வெளியே வந்துச்சுன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இட்ஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ரைட்? இப்போ இங்கே ரியாக்ஷன் என்ன சொல்கிறதுனா, 2 molecules of hydrogen will mix with, react with 1 molecule of oxygen to give 2 molecules of water. இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும். ஓகே, ஸோ 2 moles of hydrogen gas will combine with 1 mole of oxygen to give 2 moles of water. ஓகே, இப்போ கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 mole of hydrogen gas வந்து 2 grams, 2 molesனா 4 grams. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து 4 grams
of hydrogen. Oxygen வந்து 1 mole. 16 grams. 16 or add into 2, 32. 32 grams. So 32 grams combined by water வந்து பார்த்தீங்கன்னா O is 16, 1, 1, 18 மொத்தம். Okay? So 18 grams is 1 mole of water, 2 moles of water. 36 grams. 36 grams. இப்போ something interesting happened. அங்கே பாருங்க 4 gram plus 32 grams is 36 grams. So டால்டன் சொன்னார் இல்லையா, ஸோ மேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எவ்வளவு கிராம்ஸ் இருக்கோ ரைட் ஹேண்ட் சைடில் அதே நம்பர் ஆஃப் கிராம்ஸ் இருக்கும். Matter can neither be created nor destroyed. நாட் ட்ரூ. இல்லையா? E equal to mc squared மறந்துட்டீங்களே. Okay, before Einstein this was இல்லை இப்போ இந்த சைடு வந்து ரியாக்ஷனில் வந்து இந்த என்டையர் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்த அப்புறம் தண்ணி வரும். பட் அதுக்கு கூட நிறைய ஹீட்டும் ஜெனரேட் ஆகும். ஹீட் ஜெனரேட் லைக் ஹவ் வி சா இன் தி ராக்கெட் எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கும் ஒரு மாஸ் இருக்கும். ரைட். ஸோ 4 + 32 is equal to 36 plus some mass, right? வெரி குட் கொஸ்டின். இதுக்கு வந்து நான் சொல்கிறேன், இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, பாண்ட் பிரேக்கேஜ், பாண்ட் ஃபார்மேஷன், அது ரொம்ப கம்மி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் எனர்ஜி கண்டிப்பாக வெளியில் வருது. அந்த எனர்ஜிக்கு மாஸ் உண்டு. E = mc² பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த எனர்ஜியை c² டிவைட் பண்ணணும். ஓகே. C வந்து 3 × 10⁸ meters per second. ஸோ c² டிவைட் பண்ணீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸில் வர எனர்ஜி வந்து வெரி ஸ்மால். the mass change is so small. இங்கே வந்து 36 கிராம்ஸுக்கு பதிலாக அதில் டிஃப்ரென்ஸ் வந்து 0.00001 கிராம் அது இருக்கும். ஸோ அதனால் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து எனர்ஜி உள்ளே போனாலும் இல்லை வெளியே வந்தாலும் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் அட்டாமிக் பாம் பார்த்துருக்கோம், பயங்கரமான எனர்ஜி வருது. அதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய மாஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன், அதில் வந்து ஃபியூஷன் நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டுருக்கு. எவ்வளோ எனர்ஜி வருதுன்னா every second 700 million tons of matter is being converted into energy. ஸோ அந்த அளவுக்கு மேட்டர் வந்து மாஸ் வந்து சன்னுடைய மாஸ் வந்து எவ்ரி செகண்ட் குறைஞ்சிட்டே வரும். வாவ். ஓகே, ஹியூஜ். ரைட். ஸோ லெட் மீ சம்மரைஸ். அவகாட்ரோ நம்பர்னா அந்த 6.02 அந்த 8 டெசிமல் பிளேசஸ் போட்டேன் இல்லையா, அதுதான் அவகாட்ரோ நம்பர். ஸோ 1 mole of anything. ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் நைட்ரஜன். 1 mole of nitrogen 28 grams. அதில் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஒரு கேள்வி நான் உங்களை கேட்க போகிறேன். இப்போது உங்கள் பாடியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இந்த மோல் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்மளால் அதை கால்குலேட் பண்ண முடியுமா? மறக்காமல் இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.